ஏண்டா பிளாக் ஷீப் ஐயாஸ் நீயுமாடா? இந்த பிளாக் ஷீப் ஐயாஸை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்கான். இவனையும் வந்து இப்ப எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஷிப்பும் அயாஸும் வந்து ஒரு கொலாப் பண்ணி ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து போடுறாங்க. அந்த போஸ்டுக்கு போயிட்டு ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஐடி உள்ள போயிட்டு இந்த அயாஸ் பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பிளாக் ஷிப்ல இருந்து ஒரு ஆள் தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இவன் ஸ்டார்டிங்ல பேசும்போது நல்லா தான் பேசி ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அப்புறம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களா கும்பலா இருக்கும் போது பசங்களை பத்தி பேசுவீங்களா, பசங்க நாங்களா பான் பாப்போம், பொண்ணுங்க நீங்களா பான் பாப்பீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு பேசி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம பசங்க தனியா இருக்கும் போது சட்டை போடாம தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்ல எடுத்த போட்டோ வந்து அந்த பொண்ணுக்கு அமுச்சு விட்டுருக்கான் சட்டையே இல்லாம. இப்ப உள்ள என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, கிஸ் கூடு ஹக் கூடுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ்லயே பேசி வச்சிருக்கான். இவன் ஸ்டார்டிங்ல பேசும் போதே உஷாரா வேனிஷ் மோட் ஆன் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருந்திருக்கான். அதனாலேயே நிறைய மெசேஜ் டிசப்பியர் ஆயிட்டு இருந்திருக்கு. இந்த பொண்ணு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணிருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவனே உங்ககிட்ட இது மாதிரி பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு எஸ் ஆயிருக்கான். ஆனா இந்த பொண்ணு அதுக்குள்ளேயே வேற ஒரு போன்ல இருந்து இந்த மெசேஜ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேற ஒரு ஐடி மூலியமா இவனை வந்து மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி நீ மெசேஜ் பண்ணதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்க இதை எக்ஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு அவன் தெனாவட்டா ஒரு ரிப்ளை பண்ணிருக்கான். நாளா செலிபிரிட்டி, என்னெல்லாம் உங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா வந்து அவன் பேசியிருக்கான். ஆனா இதை இப்போ தனியொருவன் ப்ரோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு வந்து இந்த தனியொருவன் ப்ரோ கிட்ட சொல்லியிருக்க போல அவரு வந்து இப்போ எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ பாக்குற உங்ககிட்ட யாராச்சும் கிரியேட்டர் இல்ல யாராச்சும் உங்ககிட்ட இது மாதிரி பேசியிருந்தாங்கன்னா நீங்களே தைரியமா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. யாராச்சும் கிரியேட்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நீங்க தைரியமா எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி யாராச்சும் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்களும் தைரியமா வீடியோ எடுத்து போடுவாங்க. எனக்கும் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க. இப்ப இன்ஸ்டா யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யாரை நம்புறதுன்னே தெரியல. எல்லாருமே வந்து இது மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.